18 ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையின் டானா இருந்த ஏகே அவருடைய வன்முறையாளி முகத்தை வெறுத்த மனைவி ரம்யாவிற்காக தன் வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்கிறார். தவறுகளை உணர்ந்து தன்னை போலீசிடம் ஒப்படைத்து பல ஆண்டுகள் சிறையில் கழிக்கிறார். ஆனால் சிறையிலிருந்து வெளியே வரும்போது மகன் சர்வதேச போதைப்பொருள் வழக்கில் கைது. அவனை காப்பாற்றவே மீண்டும் வன்முறையின் பாதையில் திரும்புகிறார் ஏகே. இது குட் பேட் அக்லி என 3 முகங்களில் அஜித் காட்டும் மாஸ் மாயாஜாலம். நடிப்பில் த்ரிஷா உணர்வுகளுடன் சேர்ந்து கதையை கையாள்கிறார். அர்ஜுன் தாஸ் வில்லனாக ஜொலிக்கிறார். அபிநந்தன் ராமானுஜம் ஒளிப்பதிவில் ஸ்டைலிஷ் ரேம்களால் கவர்கிறார். விடோட் பிரகாஷன் இசை ஆட்டத்தை கிளப்புது. ஆனா சில பாடல்கள் ரிப்பீட்டா வருவது சோர்வை தருகிறது. அதீத ஹீரோ பில்டப்புகள், ஆழமற்ற திரைக்கதை, படத்தின் மைனஸாகவும் மாஸ் அனுபவம், சிக்கலான உணர்வுகள், அதிரடி ஆக்ஷன் படத்தின் பிளஸாகவும் அமைத்துள்ளது. ஒரே வார்த்தையில் குட்பேட் அக்லி தல ரசிகருக்கு ஒரு பக்கா திரையரங்க ஈஸ்ட்.